வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அற்புதமான கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், ஒரு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான நாளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவர், இந்த ஞாயிறு ஆராதனைக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர், உண்மை ஆராதிக்கும்படி உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இப்பேற்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. உம்முடைய கிருபைகளையும் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய அன்பையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளோ பெரியவராக இருக்கிறீர், எங்களுக்கு என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறீர் என்ற அந்த ஒரு காரியத்தின் நிமித்தம் நாங்கள் உண்மை நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இங்கே பாட போகிற பாடல்கள் மூலியமாக நீர் எங்களுக்கு ஊழியம் செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் உம்முடைய ஊழியத்தை நாங்கள் வரவேற்கிறோம். உடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம். ஆண்டவரே, இசைக்கருவிகளை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தின் கீழ் நின்று வாசிக்கும்போது நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரை, கட்டுண்டவர்கள் வந்தாலும் சரி, ஆராதனை வெளியில் அவருடைய கட்டுகள் எல்லாம் ஆண்டவரை தகர்த்தெறியும்படி நீர் உதவி பண்ணுவீராக. வியாதிகளோடு வந்திருக்கலாம், பல மனக்குழப்பத்தோடு வந்திருக்கலாம். இந்த ஆராதனை வெளியில் அவர் எல்லாவற்றையும் நீர் சுகமாக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர், உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்பா, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஞாயிறு காலை ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பாட போற இந்த பாடல் தானியேல சிங்க கெபியில போட்ட போது அந்த சூழ்நிலையிலும் அவர் தேவனை நம்புவதை இழக்கவில்லை. அதே போல நம்மளோட வாழ்க்கையிலும் சில நேரங்களில் பயம், நோய், தோல்வி, தனிமை இவை எல்லாவற்றையும் ஒரு சிங்க குகைக்குள்ள இருக்கிற அந்த தருணத்தை போல இருக்கிறது. இந்த பாடல் மூலம் நம் தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். இந்த பாடலை பாடுவோம். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும்
தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்ததால் எதிரியின் சூழ்ச்சிகள் எதையும் அதை ஒன்றும் நம் செய்யாது. பாடுவோம். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 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 ஹல்லேலூயா. நாம் எல்லா சூழ்நிலைகளும் ஜெயித்து எழும்புகிறவர்களாக இருக்கிறோம். அடுத்து நாம் பாடக்கூடிய பாடல் நம்முடைய நம்பிக்கையை ஊக்குவிக்கும் விதமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு பராக்கிரமத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். மகிழ்ச்சியோடு களி கூர்ந்து நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். சங்கீதம் 101:2 சொல்லுகிறது, பூமியில் உள்ள சகல ஜனங்களை கர்த்தருக்குள் களி கூறுங்கள், சந்தோஷத்தோടെ கர்த்தரை சேவித்து கீர்த்தனையோட அவருடைய சந்நிதிக்குள் வாருங்கள் என்று மகிழ்ச்சியோடு அவருக்கு நாம் ஆராதனை செலுத்துவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம்.
குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதியேன் கீதங்கள் இசைப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதியேன் கீதங்கள் இசைப்போம். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதியேன் கீதங்கள் இசைப்போம். புத்தம் புது பாடல் பாடி போற்றிடுங்கள் தேவனையே. 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 அவர் நாமத்தை உயர்த்தி துதித்து கனம் செய்து புகழ்ந்து பாடுவோம். நான் கொண்டாடுவேன், பாடல் பாடுவேன், பாடி ஸ்தோத்தரித்து வாழ்வேன். நான் கொண்டாடுவேன், பாடல் பாடுவேன், பாடி ஸ்தோத்தரித்து வாழ்வேன். தேவனை மேய்ப்பரை பாடி ஸ்தோத்தரித்து வாழ்வேன். தேவனை மேய்ப்பரை பாடி ஸ்தோத்தரித்து வாழ்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம், அவரால் உண்டாகும் வெற்றி என்றுமே. அவர் நாமம் உயர்த்தியே போற்றிடுவோம். தேவனிடெடுத்தான் நம்மை, முற்றும் ஜெயம் கொள்வோம். தந்தா சத்திய வார்த்தையே தரித்தே நாளும் உயர்வோம். கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம், அவரால் உண்டாகும் வெற்றி என்றுமே. அவர் நாமம் உயர்த்தியே போற்றிடுவோம். தேவனிடெடுத்தான் நம்மை, முற்றும் ஜெயம் கொள்வோம். தந்தா சத்திய வார்த்தையை தரித்தே நாளும் உயர்வோம். கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம், அவரால் உண்டாகும் வெற்றி என்றுமே. அவர் நாமம் உயர்த்தியே போற்றிடுவோம். மகிழ்ச்சியாய் செல்வி, சமாதானம் கொள்வி, பர்வதங்கள் மலைகளும் முன்பாய் முழங்கும். ஆனந்தம் பெருகும் எந்நாளுமே,
உன் துன்பம் சுகமாகும். வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும், வெளியின் மரங்கள் கைகொட்டும், வெளியின் மரங்கள் கைகொட்டும். நீ செல்லும் பாதைகளில் வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும், வெளியின் மரங்கள் கைகொட்டும், வெளியின் மரங்கள் கைகொட்டும். நீ செல்லும் பாதைகளில் நான் சுகமானேன், நான் சுகமானேன். புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானேன், நான் சுகமானேன். புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். ஓ ஹalleluya, ஓ ஹalleluya, ஹalleluya ஆனந்தமே. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya, ஹalleluya ஆரோக்கியமே, ஹalleluya ஆரோக்கியமே. இயேசுவின் தழும்பு, இயேசுவின் தாழம்பு பிணி போக்கும் நாள் மறந்து. இயேசுவின் தாழம்பு, இயேசுவின் தாழம்பு பிணி போக்கும் நாள் மறந்து, பிணி போக்கும் நாள் மறந்து. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya, ஹalleluya ஆனந்தமே. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya, ஹalleluya ஆரோக்கியமே, ஹalleluya ஆரோக்கியமே. கர்த்தர் வார்த்தையை பெற்ற சேனையாய் நகர் அதிர்ந்திடம் அதில் மீது ஓடுகிறார். கர்த்தர் வார்த்தையை பெற்ற சேனையாய் நகர் அதிர்ந்திடம் அதில் மீது ஓடுகிறார். கர்த்தர் முழங்குகிறார், சுத்தர் முன்னேறுகிறார். கர்த்தர் முழங்குகிறார், சுத்தர் முன்னேறுகிறார். சீயோனில் எக்காலம் முழங்கு, பரிசுத்த பர்வதம் மேல் பாடு. சீயோனில் எக்காலம் முழங்கு, சத்தமிடு. சீயோனில் எக்காலம் முழங்கு, பரிசுத்த பர்வதம் மேல் பாடு. சீயோனில் எக்காலம் முழங்கு, சத்தமிடு. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே.
சரி. உன்னதர் மறைவில் இருப்போ வல்லவரின் நீழலில் உன்னதர் மறைவில் இருப்போன் வல்லவரின் நீழலில் சுகமாக தங்கிடுவான். நான் கர்த்தரை நோக்கினி எந்த அடைக்கலம் என் கோட்டை என் தேவா என்ன நம்பிக்கையும் நீ எந்த அடைக்கலம் நீ என்று சொல்லுவே. நான் கர்த்தரை நோக்கினி எந்த அடைக்கலம் என் கோட்டை என் தேவா என்ன நம்பிக்கையும் நீ எந்த அடைக்கலம் நீ என்று சொல்லுவே. மூடுவாரவர் சீரகா அவர் சேட்டைகள் என் தஞ்சம். மூடுவாரும் என்னை தம் சேட்டைகளா எந்தன் கேடகம் அவரின் வார்த்தை. நான் கர்த்தரை நோக்கினி எந்த அடைக்கலம் என் கோட்டை என் தேவா என்ன நம்பிக்கையும் நீ எந்த அடைக்கலம் நீ என்று சொல்லுவே. தப்புவிப்பாரே வேடனே வலைக்கு கால்களை தப்புவிப்பாரே வேடனின் கண்ணிக்கென்னை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் காத்திடுவார். நான் கர்த்தரை நோக்கினி எந்த அடைக்கலம் என் கோட்டை என் தேவா என்ன நம்பிக்கையும் நீ எந்த அடைக்கலம் நீ என்று சொல்லுவே. எந்தன் பக்கத்தில் 1000 10,000 பேர் விழுந்தாலோ எந்தன் கண்களால் மட்டுமே கண்டிடுவேன். வாதை என் கூடாரம் அணுகாது. நான் கர்த்தரை நோக்கினி எந்த
எந்த அடைக்கலம் நீ என்று சொல்லுவேன். நான் கர்த்தரை நோக்கினேன், எந்த அடைக்கலம் என் கோட்டை என் தேவா, என்னால் நம்பிக்கையும் நீ, எந்த அடைக்கலம் நீ என்று சொல்லுவே. தப்புவிப்பாரே வேடனே, வலைக்கு என் கால்களை தப்புவிப்பாரே வேடனின் கண்ணிக்கென்னை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் காத்திடுவார். நான் கர்த்தரை நோக்கினேன், எந்த அடைக்கலம் என் கோட்டை என் தேவா, என்னால் நம்பிக்கையும் நீ, எந்த அடைக்கலம் நீ என்று சொல்லுவேன். Hallelujah. Thank you, Father. You are our fortress. பிதாவே, நீரே எங்களுடைய கோட்டையாய் இருக்கிறீர். இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் சூழ்நிலைகளை அல்ல, எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய நஷ்டங்களையும் அல்ல, எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே எங்களுடைய பயங்கள் எல்லாம் அகன்று போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் எங்களை விசாரிக்கிறவரானபடினாலே எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் உம்மேல நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீர் எங்களுடைய மகிமை பொருந்தின ஆண்டவராய் இருக்கிறீர். சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் உன்னதமான தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய புயங்கள் எங்களுடைய ரட்சிப்பாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Oh, we worship you, Lord. We glorify you, oh Lord. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரே உன்னதமான தேவனாய் இருக்கிறீர். நீர் மாத்திரமே உயர்ந்த தேவனாய் இருக்கிறீர் அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. ஓ மக்கே கனம் துதி மகிமை நாங்கள் என்னென்றைக்கும் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஓ பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் ஆகிய தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல வேறொரு தேவன் இல்லை ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்களை நிரப்பி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இருக்கிற உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய இரக்கத்துக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Oh glory Father, glory Lord, glory Lord. Thank you Jesus, thank you Jesus. Thank you Father, I praise you Lord, I praise you Lord.
Thank you. Thank you, Jesus. Thank you, Lord Jesus. I praise you, Lord. Hallelujah. Oh, we glorify you, Lord. Thank you, Jesus. Hallelujah. ஈரே தயம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வம் உம் தாழும் புகழால் சுகமே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாகி. யெகோவா பரிசுத்த உம்மத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் நந்தீரென் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீரென் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேச, உம்மையிலே வளவன்பு கூர்ந்தீ. என்னையே மீட்க உம்மையே தந்தீ, உம் அன்பிற்கு இணையில்லை. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாகி. யெகோவா பரிசுத்த உன்னத நீ,
உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேலே வளவன்பு கூர்ந்தீ. என்னையே மீட்க உம்மாயே தந்தீ. உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். 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 நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Hallelujah. Father, we worship you, Lord. We praise you, Jesus. Hallelujah. உமக்கே எல்லா கனத்தையும் துதியும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் மாறாதவர், நீர் மகத்துவம் உள்ள தெய்வம், ஜீவிக்கிறவர். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை சுகமாக்குகிற தேவன், நீர் எங்களை தப்புவிக்கிற தேவன், வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றின் மேலும் எங்களுக்கு வெற்றியும் ஜெயத்தையும் தருகிற தேவனை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், உன்னதமானவருடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறவர். ஆண்டவரே, உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர், பரிசுத்தத்தையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டு இருக்கிறவர், நீதியின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒளியிலே வாசமாய் இருக்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இருக்கிற உம்முடைய வல்லமையான பிரசன்னத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் எங்கள் எல்லாருக்காகவும் அவரையே நீர் ஒப்பு கொடுத்தீரே. எவ்வளோ பெரிய பேரன்பை எண்ணி எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே, வியந்து பார்க்கிறோம். உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை வேளைக்கு ஆயமுக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்கிறா. கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களோடு இருதயங்களிலும் மனங்களிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை
அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா கனமும் துதியும் மகிமை மேன்மையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நாம் உட்காருவோம். நம் கரங்களிலே காணிக்கையும் தசம பாகத்தையும் எடுத்துக்கொள்வோம். அறிக்கையிட்டு நாம் கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இடத்தில் வருவோம். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். நீ என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது. என்னுடைய வாழ்க்கையில் நான் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் விசுவாசிக்கிறபடியால் உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாம் விதைக்கிற நேரத்தில் சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில அஸ்தங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசற்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. என்னன்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சபைக்கு வருகிறோம், ஆராதனையில் பங்கு கொள்ளுகிறோம், வாரம் வரும். நல்ல ஒரு கர்த்தருக்கேற்ற ஒரு பக்தி வைராக்கியத்தை நாம் காண்பிக்கிறோம். அது ரொம்ப நல்லது. ஆனால் கர்த்தர் நம்மக்கிட்ட பக்தி வைராக்கியத்தை மட்டும் பார்க்கல. அவரும் நமக்காக என்னவெல்லாம் இந்த பூமியில் வாழ்க்கையை வச்சிருக்கிறாரோ அதற்கேற்றாய் போல் நம்முடைய சிந்தனைகள், இருதயங்கள் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அதான் மோசே கிட்ட கூட தேவன் சொல்றாரு, எனக்கு ஒரே ஒரு விருப்பம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனது அவருடைய இருதயம் மனது என்னுடைய வார்த்தையினால காக்கப்பட வேண்டும். அதுதான் நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். தேவன் ஏன் அவர் அப்படி தன்னுடைய வார்த்தையில் எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம சொல்ல போனால், இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் 2 விதமான வழி இருக்கிறது. ஒன்று துன்மார்க்கமான வழி, பாவங்கள், சாபங்கள், அக்கிரமம் இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் அதிலிருந்தெல்லாம் தேவன் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். இப்போ இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது முதல்ல நடக்கிற விஷயம் என்னன்னா, பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்போட நமக்கு மட்டுமில்ல, அதோடு சேர்ந்து ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கையை அவர் தருகிறார். அப்போ இந்த புதிய வாழ்க்கையை நாம் எடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய விருப்பத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த வேதம் நமக்கு அதுதான் கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் நமக்கு அவர் முழு சுதந்திரத்தையும் அவர் கொடுக்கிறார். நம்ம என்ன வேணா பண்ணலாம், இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணலாம், எங்கே வேணா போகலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, நம்ம விரும்பி தான் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்ம இங்கே உட்கார்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் அது நமக்கு தெரிவிக்கிறது. எவ்வளோ பேர் இன்னைக்கு வீட்டில் இருக்கலாம், வராமல் போயிடலாம், தேவனை தேடாமல் போயிடலாம். என்னன்னா, அவர்கள் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வழியை, ஒரு செழிப்பை அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தவற விட்டுறாங்க. ஏன்னா சபைக்கு வந்தாதான் இயேசு என்னவெல்லாம் செய்திருக்கிறார், வெற்றி எங்கிருந்து வருகிறது என்பதை சபை ஒரு அறிவிக்கிற இடமா இருக்கிறது. அதை நம்ம அறிவிக்கும் பொழுது அதை நாம் எடுக்கலைன்னா தோல்வி பாருங்க நம்ம பற்றி எடுக்கும். ஆகவேதான் வேதம் நமக்கு ஒரு சில காரியங்களை காண்பிக்கிறது. என்னன்னா, சில காரியங்களை நாம் விரும்பி எடுக்க வேண்டும். இந்த வேத பகுதி சொல்லுகிறது, நாம் நன்மையான வழிகளில் போக வேண்டும், கர்த்தருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த உன்னதமான செழிப்பான இடத்திற்கு நம்மை கொண்டு செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் இது சொல்லுது பாருங்க, 2 விதமான வழியை நமக்கு முன்பாக வைக்கிறது. என்னன்னா, துர்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரன் இடத்தில் உட்காராமலும், இப்படி ஒரு வழியை நமக்கு காண்பித்து வேற ஒரு வழியை நமக்கு முன்பாக வைக்குது பாருங்க. என்னன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியங்களை பெற்றிருக்கிறான்.
வேற சில மொழிபெயர்ப்பெல்லாம் சொல்லுகிறது, கர்த்தரால் விரும்பப்பட்டவன், செழிப்பானவன், கர்த்தருடைய தயவை பெற்றவன், கர்த்தருடைய அன்பை பெற தகுதி உள்ளவனா இருக்கிற மனுஷனா இருக்கிறான். எந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிற ஜீவனின் பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நம்முடைய விருப்பம், நம்முடைய முழு சுதந்திரத்தையும் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் வெளிப்படுத்தும்படி இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 150 சங்கீதம் இருக்கிறது. 150 சங்கீதத்துக்கும் இந்த சங்கீதம் 1 என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, ஒரு முன்னுரையாக இருக்கிறது. என்னன்னா, தேவன் ஆசீர்வதிக்கிறவர், அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். ஆசீர்வாதத்தை மட்டும்தான் நமக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு ஒரு முன்னுரையா இருக்கிறது. அதனாலதான் யோசுவா கிட்ட தேவன் சொல்றார் பாருங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம், யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. ஏன் அப்படி சொல்றாருன்னா, கர்த்தருடைய வார்த்தையை யோசுவாவுக்கு ஒரு காரியத்தை இங்க கற்றுக் கொடுக்கிறார் தேவன். என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் ஞானமாய் வழி நடத்த வேண்டும், செழிப்பாய் வழி நடத்த வேண்டும். கர்த்தர் வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தமான தேசத்திற்கு இவளை கொண்டு போய் அந்த கானான் தேசத்துல பங்குகளை நீ தான் பங்கிட போற. அதற்கு ஒரு வெற்றி, ஒரு செழிப்பு, ஒரு முன்னேற்றம், ஒரு மன நிறைவு, ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி, இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை உடையவனா நீ இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட வாழ்க்கையை அவர்களுக்கு நீ பங்கிட வேண்டும். அப்போ தேவன் யோசுவா கிட்ட சொல்றாரு பாருங்க, மோசே இறந்த பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தருகிறார். என்னன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் நான் உனக்கு கொடுக்குறேன், இந்த வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதை செய்ய நீ கவனமா இரு, இரவும் பகலும் இது தியானி. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானம் நடந்து கொள்வாய். இது இந்த வசனத்தை நான் ஆம்பிளிஃபைட் பைபிள் வாசிக்கிறேன் பாருங்க. ஜோஷுவா 1:8. This book of the law shall not depart from your mouth, but you shall read and meditate on it day and night, so that you may be careful do not everything in accordance with all that is written in it, for then you will make your way prosperous and then you will be successful. என்ன சொல்றாரு அப்படின்னா, யோசுவா கிட்ட தேவன், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயிலிருந்து விலகாதிருக்க வேண்டும், அதில் எழுதியுள்ளபடி எல்லாவற்றையும் செய்ய நீ கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை வாசித்து தியானிக்க வேண்டும். அப்பொழுது உன் வழி செழிப்பாகும், அப்பொழுது நீ வெற்றி பெறுவாய். அப்ப தேவன் பாருங்க, ஆசீர்வாதமான வழியை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதுதான் இந்த சங்கீதம் 1 நமக்கு கற்றுக் கொடுக்குது பாருங்க. அங்கேயும் அதே தான் வருது பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம் சொல்லுவது, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவா சொல்றாரு பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. இந்த வார்த்தையை இரவும் பகலும் நீ தியானம் பண்ணு, மெடிடேட் பண்ணு. ஏன் அப்படின்னா, இதுல ஒரு செழிப்பு இருக்கிறது, இதுல தேவனுக்கேற்ற ஜீவனுடைய வாழ்க்கை இதுல வெளிப்படுகிறது, இதுல வெற்றி இருக்கிறது. அதே தான் இங்க வெளிப்படுத்துது பாருங்க. இந்த 2ஆம் வசனம் சொல்வது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை துறாதிருக்கிற மரத்தை போலப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவா சொன்னதுதான் தேவன் இங்க மறுபடியும் தாவீதின் மூலியமாக எழுதுகிறார். நமக்கு ஒரு வழியை தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். என்னன்னா, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, செழிப்புள்ள வாழ்க்கை. அப்போ நமக்கு முன்பாக 2 விதமான வழி இருக்கிறது. நாம் எந்த வழியை எடுக்க வேண்டும்? இது எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, தேவனுடைய ஜீவனை அது வெளிப்படுத்துகிறது, தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. நாம் அதை எடுக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. என்னன்னா, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது,
அந்த வார்த்தை தேவனா இருந்தது. என்ன அங்க சங்கீதத்தை உணர்துல என்ன வெளிப்படுத்துறார் அப்படின்னா, வார்த்தையில அதாவது தேவனுக்கேற்ற ஜீவனும் தேவனுக்கேற்ற செழிப்பும் தேவனுக்கேற்ற ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை அங்க வெளிப்படுத்துகிறார். எப்படின்னா வார்த்தையின் மூலியமாக வெளிப்படுத்துகிறார். அது தேவனுடைய எண்ணமா இருக்கிறது, தேவனுடைய சுபாவமா இருக்கிறது. தேவன் என்னவெல்லாம் செய்கிறாரோ அது அந்த வார்த்தையின் வடிவில் அதை வெளிப்படுத்துகிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கறது என்னன்னா, வார்த்தை தேவனா இருந்தது அப்படின்னா அந்த சங்கீதம் 1 எதை சொல்கிறது அப்படின்னா, இது தேவனுடைய எண்ணமா இருக்கிறது, தேவனே அதையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதுதான் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்றாரு பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருங்கள், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இங்க மறுபடியும் வலியுறுத்துறாரு பாருங்க, இயேசு செழிப்பான ஒரு வாழ்க்கை. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராக இருப்பீர்கள். பாருங்க என்ன சொல்றாருன்னா, வார்த்தைக்கு வர வேண்டும், எனக்கும் உமக்கும் ஒரு உறவு ஏற்பட வேண்டும். அந்த வார்த்தையில தான் செழிப்பு இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு இடத்தை கொடுக்கிறவளாய் இருக்க வேண்டும். இயேசுனுடைய எண்ணங்களுக்கு, இயேசுனுடைய ஜீவனுக்கு, இயேசுனுடைய செழிப்புக்கு நாம் வழிகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த வழியை நாம் எடுக்க வேண்டும் என்பது பல வேத பகுதிகள் நமக்கு அதை காண்பிக்கிறதாய் இருக்கிறது. ஆகவேதான் சங்கீதம் 1 நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு வர வேண்டும், கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வழியில நாம் போக வேண்டும். அவர் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் வெற்றியும் அவர் விரும்புகிறதுனால இந்த வழியை நீங்கள் எடுக்க வேண்டும். எப்படி எடுக்க வேண்டும் அப்படின்னா, இயேசு மூலியமா தான் எடுக்க வேண்டும். ஆகவேதான் அவர் கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்து சாபத்தை சுமந்து ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கொடுக்கும் பொழுது அவர்கிட்ட அவருக்கு நம்ம இடத்தை கொடுத்து இந்த வழியில பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை அவர் மூலியமா பெற்றிருக்கிறதுனால நாம் கிருபை பெற்றிருக்கிறோம், தேவனால விரும்புகிறோம், தேவனால தயவை பெற்றிருக்கிறோம், தேவனால அன்பை பெற்றிருக்கிறோம், தேவனால செழிப்பை பெற்றிருக்கிறோம். ஆகவே என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். எதை சொல்றது சிம்பிளா அப்படின்னா, இயேசுக்கு வழியை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும், இயேசுவுக்கு நீங்கள் இடத்தை கொடுக்க வேண்டும். ஆகவே எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இது ஒரு நல்ல வாய்ப்பு. என்னன்னா, அவருக்கு நம்ம இடத்தை கொடுக்கும் பொழுது நம்முடைய வழி நல்ல ஒரு பாதைக்கு செல்லுகிறது என்பதை நாம் உறுதிப்படுத்தலாம். அந்த பாதை எப்பேற்பட்டதா இருக்கிறதுனா, நெய்யாய் பொழிகிற பாதை, செழிப்பு, வெற்றி, சமாதானம், ஒரு பூரண மனநிறைவை நமக்கு கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்ல நம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். இயேசு என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தி எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை அவர் ஏற்றார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் தழும்புகளால் நான் குணமானேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மரணத்தை வென்று உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இயேசு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுதான் என் மீட்பர், என் இரட்சகர், என் சகாயர், என் சிருஷ்டிகர், என் நம்பிக்கை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னை விசாரித்து என் பலவீனத்திலே பலன் தந்து தாங்குபவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். நம்முடைய சபையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2 ஆராதனைகள் நடைபெறுகிறது. முதல் ஆராதனை தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். 2வது ஆராதனை ஹிந்தி ஆராதனை
காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை நம்முடைய சபையிலே நடைபெறும். காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. 2வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். 2வது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். 3வது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள்.